மூளையில் உள்ள நீருக்கு இவ்வளவு பவரா? நம்ம மூளையில் உள்ள நீருக்கும் சுண்டு விரலுக்கும் என்ன சம்பந்தம்? அதில் உள்ள ஆச்சரியம் என்ன? அதுக்கு அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இப்போ பொதுவாக நம்ம சொல்லுவோம் கங்கை அப்படின்னு சொல்லுவோம். கங்கைன்னா இமயமலையிலேருந்து உருவாகி ஓடியாதுதான் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் உண்மை அது இல்லை. இன்னொரு கங்கை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆகாய கங்கை, பூலோக கங்கை. ஆகாய கங்கைன்னா ஆகாயத்தில் இருக்கிறது. இப்போ நம்ம ஃப்ளைட்டே நம்ம மேலே போய்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் வெப்பம் இருக்கும், அப்புறம் நீர் இருக்கும், அப்புறம் வெப்பம் இருக்கும், காற்று இருக்கும், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் இருக்கும், இடைவெளி. நம்ம பஞ்சபூதங்களுமே 5 அடுக்காக நம்ம ஸ்பேஸில் வெளியில் நிறைஞ்சு தான் இருக்கும். அந்த மாதிரி உள்ள நீர் இருக்குது பாருங்களேன். அந்த நீர் என்னென்னா அது ஆகாய கங்கை. ஆகாயத்தில் வந்த கங்கை அங்கே ஸ்டோரேஜ் ஆகி இருக்கும். அதே கங்கை இப்போது நம்ம இமயமலையினுடைய கவர்ச்சினால், அப்சார்ப்ஷனால் அது என்ன ஆகுதுனாக்கும் பனிக்கட்டியாகி மீண்டும் அது உருகி நீராகி பூலோகத்துக்குள்ளே அது கங்கையாக வருது. நிறைய இடங்களில் பூலோகத்துக்குள்ளே வர்ற கங்கை தான் வேறு வேறு நதிகளாக உருவாகி வருது. அந்த நதிகள்லாம் தனிப்பட்ட நதிகள் கிடையாது, 2 நதி தான் பூலோகத்தில். ஒன்று கங்கை, இன்னொன்று யமுனை. இவன் பூமிக்குள்ளே உள்ளே போய் பிரிஞ்சு வர்றது. இப்போ நம்ம மூலையில் வலது பாகத்தில் பார்த்தோம்னா அதிகமாக உள்ள பகுதி எதுன்னு பார்த்திங்கன்னா கங்கை, இடது பாகத்தில் உள்ளது பார்த்திங்கன்னாக்கா யமுனை. 2க்கு என்ன வித்தியாசம் பார்த்திங்கன்னா, கங்கைங்கிறது லோகம், நம்ம பூமியிலேருந்து பரபரமோகன் இருக்கு, ரொம்ப தூரத்தில் இருக்குது, அந்த லோகத்திலேருந்து உருவாகி வர்றது தான் கங்கை. யமுனை எடுத்தோம்னா சூரிய லோகத்தில், இப்போ நம்ம இருக்கிற சூரிய குடும்பத்தில் உருவாகி வர்றது யமுனை. அதனால் அது சூரியனுக்கு புதல்வின்னு கூட சொல்லுவாங்க யமுனாவை. இந்த மாதிரி 2 வகையான நீர் நம்ம உடம்புல ஓடிக்கிட்டு இருக்குது. இதில் இந்த கங்கைன்னு சொல்கிறோம் பாருங்களேன், மூளை முதுகு தண்டுவட நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. மூளை முதுகு தண்டுவட நீர் அப்படின்னா நம்ம மூளைக்குள்ளே நீர் உருவாகும். இப்போ எப்படி ஆகாயத்துலேருந்து பூமி எப்படி தண்ணி எடுத்துச்சோ அதே மாதிரி நம்ம தலை, நம்ம எப்போல்லாம் ரிலாக்ஸ்டாக நல்லா ஃப்ரீயாக ஒருமித்த மனநிலையில் ரொம்ப அமைதியான ஆல்ஃபா ஸ்டேட்டில் இருக்கிறோமோ அப்போல்லாம் நமக்கு பவர் உண்டு. என்ன பவர் உண்டுன்னா, இந்த பூலோகத்தில் உள்ள கங்கையை நம்ம உருவாக்கலாம், நம்ம உடம்புக்குள்ளே நம்ம இழுத்துக்கலாம். அப்படி இழுத்துக்கிறது என்ன நடக்குன்னா, நமக்கு முதுகு தண்டுவடம் நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உணர்வுகள் 5 பஞ்சபூத உணர்வுகளுமே ரொம்ப பக்காவாக இருக்கும். நம்ம உடம்புல இந்த தோல் வியாதியோ முகச்சுருக்கங்களோ வயதான தன்மையோ சீக்கிரம் வராது, மனக்குழப்பம் வராது, உறவுகளில் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்போம். பல விஷயங்கள் அந்த நீர்னால் இருக்குது. எது மூளை முதுகு தண்டு அது ஒன்றும் இல்லை, எல்லா நரம்புகள்லையுமே பார்த்திங்கன்னா முக்கியமாக அது ஈரப்பதமாக இருக்கிறதுக்கும் அது தன்னுடைய உணர்வு நிலைகளை கூட்டி காமிக்கிறதுக்கும் அதிகமாக பயன்படுறது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கங்கை தான். இந்த கங்கை எப்படி நம்ம மூளைக்குள்ள இழுக்கப்படுதுன்னா, வெளியில் நம்ம லிங்கம்னு சொல்கிறோம் பாருங்களேன், அதே மாதிரி லிங்க வடிவில் நம்ம மூளைக்குள்ள லெண்டிஃபார்ம் நியூக்ளியஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. அதுதான் என்ன பண்ணுதுனாக்கும் உள்ளே இருந்துக்கிட்டு வெளியில் உள்ள அந்த நீர்களை உள்ளே இழுக்குது. அப்போது லெண்டிஃபார்ம் நியூக்ளியஸ் பார்த்திங்கன்னா உணர்வோடைய தொகுப்பு, இல்லை மனமோடைய தொகுப்பு, இல்லை சிவம்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூட கோயில்கள்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு லிங்கம் இருக்கும், லிங்கத்தை சுற்றி ஒரு நாகம் இருக்கும், அப்புறம் லிங்கத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றுவாங்க. இது என்னன்னாக்கா இது ஒரு படம் இல்லை, இது சாமியை பற்றியெல்லாம் சொல்லலை. இது சொல்கிற விஷயமே என்னென்னா, அந்த லெண்டிஃபார்ம் நியூக்ளியஸ் நீரை இழுத்து நாகம்ங்கிறது பார்த்திங்கன்னா உணர்வுடைய வெளிப்பாடுகள். அதாவது நம்ம குண்டலினி சக்தி, அந்த சக்தி, உடம்புல உள்ள அனைத்து சக்திகளுக்கும் காரணமாக இருக்கிறது அந்த நாக வடிவம். பார்த்திங்கன்னா ஒரு 5 தலை இருக்கும். 5 தலையும் பார்த்திங்கன்னா 5 பஞ்சபூதங்கள், 5 வகையான உணர்வுகள், இப்படி எல்லாத்தையும் சேர்த்து தான் அந்த நாகம். இதுதான் அந்த படம். நம்ம அது கோயில்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடுறோம். உண்மை என்னென்னா, அதில் அழகான ஒரு உண்மை இருக்குது, அற்புதமான ஒரு சிறப்புமே இருக்குது. அதுதான் நான் சொல்கிறது. அதாவது நம்ம ஆல்ஃபா ஸ்டேட், அதாவது தியானத்தில் நம்ம அதிகமாக இருக்கிறப்போ இந்த லெண்டிஃபார்ம் நியூக்ளியஸும் வேலை செய்யும், இந்த கங்கையும் நிறையா அப்சார்ப்ஷன் ஆகி உடம்பு ஃபுல்லாகவே பரவும். நம்ம சைலண்டாக இருந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம உடம்பே ஒரு மாதிரி மினுமினுன்னு இருக்கும், எல்லாம் ஒரு மாதிரி ஒயிட்னஸ் தேஜஸாக இருக்கும். அது காரணம் பார்த்திங்கன்னா நீரோட்டம் தான். எந்த அளவுக்கு நம்ம உடம்புல நீர் ஓட்டம் ஓடுதோ அந்த அளவுக்கு நமக்கு என்னென்னா நம்மளுடைய ஆயுளும் கூடும், நம்ம முகமும் பொலிவாக இருக்கும், ஸ்கின் டிசீஸ் தோல் வியாதிகள் பொதுவாக வராது. நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப நேரம் மெமரியில் வச்சுக்கலாம். இது எல்லாமே இதில் கிடைக்குது. சரி, இந்த சுண்டு விரலுக்கும் மூளைக்கும் இந்த நீருக்கு என்ன சம்பந்தம்? இந்த சுண்டு விரல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா
சுண்டு விரல் வந்து பஞ்சபூதங்களில் நீரோடு சேர்ந்தது. ஸோ எப்போ நம்ம சுண்டு விரலையும் பெருவிரலையும் ஒன்றா டச் பண்ணுறோமோ, ஏன்னா சுண்டு விரலை வச்சு பல முத்திராக்கள் போடலாம். பெருவசரம் சுண்டு விரலையும் பெருவிரலையும் நம்ம தொடுறப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுதுன்னா, நம்ம மூளை முதுகு தண்டோட நீர் இருக்குது பாருங்களேன், லெண்டிஃபார்ம் நியூக்ளியஸும் அந்த நீரை சேர்த்து வைக்கக்கூடிய தொகுப்பும் ஒன்றா வேலை செய்யும். அது மட்டும் இல்லை, நம்ம உடம்பு மூளைக்குள்ள கார்பஸ் கல்லோசம் அப்படிங்கிற மூளையுடைய மையப்பகுதி வெள்ளையாக இருக்கும். அதுவும் நல்லாவே ஆக்டிவேஷன் ஆகும், சுறுசுறுப்பாகும் எப்போ நம்ம சுண்டு வரலையும் பெருவரலையும் வைக்கிறப்போ. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் இருந்தோம்னான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பே ரொம்ப கூலாகிடும். ஈவன் நீங்கள் எந்த அளவுக்கு வெப்ப உடம்பாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு ஹீட்டான பாடியாக இருந்தாலும் சரி, பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஹீட்டு வந்து உங்களுக்கு வந்து குறையும். ரொம்ப அற்புதமான முத்ரா அந்த நீர் முத்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அது வெறும் முத்ரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எப்போ நம்ம அந்த முத்ராவை போட போகிறோமோ, அந்த சுண்டு விரல் பவரை நம்ம எப்போ கிரியேட் பண்ண போகிறோமோ, நம்மளுடைய எண்ண அலைகள் வந்து வலது நம்ம விரலை தொடுறப்போ இடது மூளையவும் இடது விரலை தொடுறப்போ வலது மூளையும் கான்சன்ட்ரேட் பண்ணி 2 விரலையும் தொட போகிறப்போ இன்ட்டு ஷேப்பில் மாறி இன்ட்டு ஷேப்பில் நம்ம 2 பக்கெட்டும் 2 மூளையவும் நினச்சிட்டு இந்த முத்ராவையும் போட்டுட்டு வஜ்ராசன பொசிஷன் உட்காரதில் முட்டுக்கால் போட்டு உட்கார பொசிஷன் அதில் உட்காந்தோன்னா மோர் பவர். முடியலன்னா உட்காந்துக்கலாம், சுகாசனில் உட்காரலாம், சேரில் உட்காரலாம், இல்லை நார்மலாக கூட உட்காந்துக்கலாம். முடியலன்னா முடிஞ்சதுன்னா வஜ்ராசனம் போட்டு இதை நம்ம பண்ணோம்னா பக்காவாக இருக்கும். இதையும் பண்ணிவிட்டு அடுத்து ஒன்று லிங்கமுத்ரான்னு ஒன்று இருக்குது, நான் பின்னாடி சொல்கிறேன். அந்த லிங்கமுத்ரா நம்ம யூஸ் பண்ண போகிறப்போ இன்னும் எனர்ஜி சிஸ்டம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சுண்டு விரலுக்கும் நம்மளுடைய மூளைக்கு என்ன சம்மந்தம்னு பார்த்திங்கன்னா, நம்ம சுண்டு விரலை நம்ம டச் பண்ண போகிறப்போ நம்ம மூளையுமே என்னவாகுது, ஆக்டிவேஷன் ஆகுது. ஸோ மூளை நம்ம ஆக்டிவேஷன் ஆகிறப்போ, ஸோ நமக்கு மூளை ஆக்டிவேஷன் ஆயிட்டா மூலாதாரம்னு ஒரு பகுதி இருக்குது நம்ம உடம்புல, கடைசி முதுகு தண்டோட கடைசி இடத்துல மூலாதாரம்னு இருக்குது. அதில் காந்த சக்தி கூடும். 2வது சக்கரம் சுவாதிட்டானம்னு சொல்லிட்டு நம்ம மர்மஸ்தானத்துக்கு நேர் பின்னாடி இருக்குது. அதில் காமசக்தியும் நம்மளுடைய அலர்ட்னஸ், நம்ம சொல்லணும் இந்த வினாடியில் நீ அலர்ட் ஆயிடு அப்படிங்கிற விழிப்புணர்வு சக்தியும் நமக்கு கூடும். அடுத்து அனுபவம் சொல்லுவோம், நேவல் பகுதியை தொட்டு சொல்லுவோம். அதில் உங்களுக்கு என்ன பண்ணால் கவர்ச்சி விசை கூடும். அடுத்து இதே பகுதியில் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா பங்கிடுதல், அதாவது நம்ம உடம்புல உள்ள சமநிலையை, வெப்ப ஓட்டத்தை நீரோட்டத்தில் சமநிலைப்படுத்தக்கூடிய தன்மையும் சக்தி ஓட்டங்களை சமநிலைப்படுத்தக்கூடியவும் இதயத்தில் இருக்கும். அதே நம்ம கழுத்துக்கு நேராக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எண்ண அலைகளையும் நம்ம உடம்புல தேவையில்லாத விஷயங்களை வெளியேற்றுறதையும் உருவாக்கக்கூடிய நிர்வாக பகுதிகளும் கழுத்தில் இருக்கும். அது ரொம்ப ஆக்டிவேஷனாக இருக்கும். அப்புறம் நெத்தி போட்டுன்னு சொல்லுவாங்க, அதுவும் ஆக்டிவேஷன் ஆகி நம்ம எதை நினைக்கிறோமோ அதை செய்கிறதுக்குரிய உடலுடைய அந்த வலிமை இருக்குது பாருங்களேன், அதுவும் கூடும். ஸோ இது மாதிரி நம்ம சிம்பிளாக நம்ம சுண்டு விரல் நினைப்போம், ஆனால் சுண்டு விரலில் எவ்வளோ பவர் இருக்குது. வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து சுண்டு விரலையும் இந்த பெருவிரலையும் தொட்டி உங்களுக்கு என்ன வியாதியோ அது சம்மந்தமாக நீங்கள் எனக்கு வந்து நீங்கள் முதல்ல செஞ்சு பாருங்கள். விடை இல்லையா எனக்கு ஃபோன் அடித்து நீங்களே கேட்கலாம். எங்கள் குரூப்பில் நீங்கள் வந்து கலந்துரையாடல் பண்ணலாம். இல்லை இது சம்மந்தமாக இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு நினச்சிக்கினாலும் எங்கள் குரூப்பில் வந்து நீங்கள் வந்து கற்றுக்கலாம். நல்வாழ்த்துக்கள். இது நீங்கள் வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தா தான் இதோடைய பலன் வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும்.